திமுக சார்பில் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் நடைபெறும் இடத்தில் அதிமுக தேமுதிக அணியினர் இடையூறு ஏற்படுத்தியதால் போர்க்களமாக மாற வேண்டிய சூழல் அதிர்ஷ்டவசமாக காமெடி களமாக மாறியது. நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் திருவள்ளூர் தனித்தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் வேட்பாளர் சசிகா செந்தில் IAS போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து திருவள்ளூர் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் பொன்பாண்டியன் தலைமையில் பெரும் தெருமுனை பிரச்சாரம் திருவள்ளூர் பஜார் வீதியில் நடைபெற்றது. அதே இடத்தில் அதிமுக சார்பில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் நல்லதம்பி பிரச்சாரம் செய்ய உள்ளதால் 200க்கும் மேற்பட்ட ஆண் பெண்கள் கூடியிருந்தனர். அப்போது திமுக சார்பில் வழக்கறிஞர் மதுவதனி கலந்து கொண்டு உரையாற்றிக் கொண்டிருந்தார். அப்போது அதிமுக சார்பில் கூட்டணியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் PV ரமணா தலைமையில் வாகன பிரச்சாரம் மேற்கொண்டு அவ்வழியாக வந்தனர். வந்தவர்கள் வழக்கறிஞர்கள் மதுவதனி பேச்சை கேட்டு இடையூறு செய்யும் விதத்தில் ட்ரம்ஸ் வாசித்துக் கொண்டும் மைக்கில் பேசிக் கொண்டும் அதே இடத்தில் நின்று பிரச்சாரம் செய்தனர். இதனால் வழக்கறிஞர் மதுவதனி தனது பேச்சை இடையிலேயே நிறுத்தினார். இதனிடையே திமுகவினர் அதிமுகவினர் பேச்சுக்கே இழிவு செய்யும் வகையில் கை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என கோஷமிட்டனர். அவர்களைத் தொடர்ந்து அதிமுகவினரும் கோஷமிட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அங்கு கலவரம் ஏற்படும் சூழல் உருவானது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக தேமுதிக வேட்பாளரும் பேச்சை நிறுத்திவிட்டு முரசு சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என கோஷமிட்டனர். இதைத் தொடர்ந்து இரு தரப்பினரும் கை சின்னம் முரசு சின்னம் என மாறி மாறி கோஷமிட்டதால் அப்பகுதி காமெடி களமாக மாறியது. பின்னர் தேமுதிக வேட்பாளர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். இதைத் தொடர்ந்து மதுவதனி தனது பேச்சை தொடர்ந்து அமைதியான முறையில் தெருமுனை பிரச்சாரம் நிறைவு பெற்றது. அதிமுக திமுக இரு தரப்பினருக்கும் ஒரே நேரத்தில் எப்படி அனுமதி அளிக்கப்பட்டது என காவல்துறை தரப்பில் கேட்டபோது திமுகவிற்கு மட்டும்தான் அப்பகுதியில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது, அதிமுகவிற்கு அனுமதி மறுக்கப்பட்டது என காவல்துறை தரப்பில் கூறப்பட்டது.